சென்ற தர்மன் சொர்க்கத்தில் தனது சகோதரர்கள் யாரும் அங்கு இல்லாதது கண்டு அதிர்ச்சியுற்றான். அது மட்டுமில்லாது துரியோதனனும் அவனது சகோதரர்களும் சொர்க்கத்தில் இருப்பதைக் கண்டு கடும் கோபம் கொண்டான். தனது சகோதரர்கள் எங்கே என யமதர்மனிடம் கேட்டபொழுது அவர்கள் நரகத்தில் இருப்பதாக பதிலளித்தார் யமதர்மன். தர்மத்திற்காக போரிட்ட எனது சகோதரர்கள் ஏன் நரகத்தில் அல்லல் பட வேண்டும் என வினவினார். திரௌபதி தன் 5 கணவர்களில் அர்ஜுனன் மீது மட்டும் அதிக காதல் கொண்டிருந்தாள். நகுலனோ தனது அழகின் மீது அளவுக்கதிகமான கர்வம் கொண்டிருந்தான். சகாதேவனோ தன் புத்தி கூர்மையை நினைத்து தற்பெருமை கொண்டவன். பீமனோ தன் பலத்தை நினைத்து கர்வம் கொண்டதோடு உணவின் மீது எப்பொழுதும் பேராசை கொண்டிருந்தான். அர்ஜுனன் வில்லாற்றலில் அகிலத்தில் தன்னை விட சிறந்தவர் யாரும் இல்லை என கர்வம் கொண்டிருந்தான். இவ்வாறு காரணங்களை அடுக்கிக் கொண்டே போனார் யமதர்மன். தன் மகன் வருத்தப்படுவதைக் கண்ட யமதர்மன் அவர்களின் தவறுகளுக்கு சில காலம் அங்கு இருந்துதான் ஆக வேண்டும், அதன் பின் அவர்களும் சொர்க்கம் வரலாம் என்று கூறினார்.